தேவ ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பியருள மன்றாடுகின்றோம். இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். மாத கணக்கிலே வீடுகளிலே முடங்கி போய் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிற மக்களை திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று வலக்கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன் எங்கள் திருச்சபை மக்களை வழிநடத்த திடப்படுத்த உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த காலை வேளையிலே திருவசனத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை தேற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். திருச்சபையில் உள்ள குழந்தைகள், வாலிபர்கள், விருத்தாப்பியர்கள், பெற்றோர் என அனைவரையும் சுகமாக காத்தருளும். இந்த ஆராதனை முழுவதையும் தேவரீர் பொறுப்பேற்றுக் கொள்ளவும், தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பவும் இறை இயேசுவின் இன்ப நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வேனேயாக அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும்
பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நம்முடைய விசேஷ கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோட கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி விரைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் அணிங்க நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தம்ம ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையை சுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் வருஷப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, மண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சூழலை பிரவேசிக்க பண்ணாமல் தீவினங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவிலே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரே துதியுங்கள். அவர்
81 சங்கீதத்தை முறையே வாசிப்போம். சங்கீதம் 81 சங்கீதம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் இக்காலம் ஓதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவும் இல்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பயிக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம்.
கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜபம் செய்வோம். இன்றைய நாளுக்கான சுருக்க ஜபம். திரித்துவ திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு. ஆண்டவரே, உமது அடியார் செய்யும் ஜபங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற விளை பெறத்தக்கதாக உமக்கு சித்தமான விளையை கேட்டுக்கொள்ளும்படி எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். நம் நாட்டுக்காக ஜெபிப்போம். எல்லா தேசத்து மக்களுக்கும் ஆண்டவரே, எங்கள் தாய் நாட்டின் மீது கிருபா கடாட்சம் அருள வேண்டும் என்று உம்மை பிரார்த்திக்கிறோம். இந்திய தேசிய ஜனாதிபதிக்கும் மற்ற அரசாங்க தலைவர்களுக்கும் ஞானமும் தெளிந்த புத்தியும் ஈந்தருளும். இந்நாட்டின் குடிகளுக்குள் ஒற்றுமையும் சமாதானம் நிலவும்படி கருணை புரியும். நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஒளியினால் அரசியல் திட்டங்களை வழிநடத்தி இந்நாடு நீதியிலும் சுதந்திரத்திலும் வளமையிலும் சமாதானத்திலும் ஓங்கி வளர்ந்து உம்முடைய திருவிழத்தின்படி எங்கள் ஆண்டவரும் முது திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு மகிமையும் கனமும் கொண்டு வர கிருபை செய்தருளும். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புவராகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் இன்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையிலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். தயவுசெய்து உட்காருங்கள். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு அறிவிப்பு. அன்பர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் ஆலய அலுவலகத்திலே தந்து ரசீதுகளை பெற்று செல்ல பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். மிஷனரி காணிக்கைகளை செலுத்துகிறவர்கள் அதை தொடர்ந்து செலுத்தவும், போதகர்கள் உங்கள் இல்லங்களை சந்திக்கும் போது தவறாது கொடுத்து அனுப்பவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். இப்போது நிருப பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். பெருத்த சேதனம் இல்லாதவனும்
அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரியனும் முகாந்திரமில்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்போது நாம் யாவரும் எழுந்து பாமாலை பாடலே 236வது பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளே செல்லுவோம். 236வது பாமாலை பாடல். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி நாம் பாடமாக வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சிறைப்பட்டு போன எருசலேமே, புழுதியை தட்டிவிட்டு எழுந்திரு என்றார். 74வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். சுதந்திரம் என்பது கடவுளால் அனைத்து படைப்புகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடையாகும். உலகின் அனைத்து படைப்புகளும் சுதந்திரமாக வாழவே விரும்புகின்றன. அது பறவைகளானாலும் சரி, விலங்கினங்களானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, அடக்கி ஒடுக்கப்படும் எவைகளும் விடுதலைக்காகவே காத்திருக்கின்றன. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய வரலாற்றிலே சிறப்பு மிக்க நாள். இந்திய தேசத்திற்கு விடுதலை கிடைத்த நாள். 200 ஆண்டுகால ஆங்கிலேய ஆதிக்கம் முடிவுக்கு வந்த நாள். அழகான ஒரு இல்லம், அதன் அருகே ஒரு சிறிய கூற்றுக்குள்ளே பறவைகளை அவ்வீட்டார் வளர்த்து வந்தார்கள்.
அவ்வீட்டின் சிறுவன் தினமும் அதை பார்த்து மகிழுவான். ஒரு நாள் உறவினர்கள் அந்த வீட்டிற்கு வந்தார்கள். அதை பார்த்ததும் அவனை பார்த்து, தம்பி, நீ மகிழ்ந்து விளையாட உன் மகிழ்ச்சிக்காக இந்த பறவைகளை கூற்றுக்குள் அடைத்து வைத்திருக்கிறாயே, இவைகளுக்கும் சுதந்திரம் வேண்டாமோ என்று கேட்க, பறவைகளுக்கும் சுதந்திரம் தேவை என்பதை உணர்ந்த சிறுவன் அவைகளை திறந்து விடுகின்றான். பறவைகள் மகிழ்ந்து பறந்தன. அன்பர்களே, இந்த 74வது சுதந்திர தினத்தை கொண்டாடிய நாம் இந்த விடுதலைக்கு பின்னால் வளர்ந்திருக்கின்றோமா, முன்னேறி இருக்கின்றோமா, பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றோமா என சுய விமர்சனம் செய்து கொள்வது அவசியமானதாகும். எனவே இதை குறித்து 3 தலைப்புகளின் கீழே சுருக்கமாக நாம் ஆராய்வோம். முதலாவது, விடுதலை அனைவருக்கும் வேண்டும். விடுதலை அனைவருக்கும் வேண்டும். விடுதலை அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையவில்லை. அதிகாரம் இருப்பவர்களுக்குத்தான் அங்கீகாரம் இருக்கின்றது. ஆக சாதாரண மனிதனுக்கு இந்த சுதந்திரத்தினால் என்ன பயன்? அங்கீகாரம்தான் இல்லையே. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என கூறிக்கொள்ளும் நம் பாரத நாட்டிலே அனைத்து கோடி மக்களையும் ஊழல் என்கின்ற அரக்கன் இன்னும் பிணை கைதியாய் பிடித்து வைத்திருக்கின்றானே. பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று போற்றினாலும் நம் தேசம் பிரிந்து கிடக்கின்றதே. மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், நிறத்தின் பெயரால், கலாச்சாரத்தின் பெயரால் என பல வகைகளிலே பிரிந்து கிடக்கின்றோமே. நம் தேசத்தை குறித்த அக்கறையும் பாரமும் நமக்கு வேண்டும். சுதந்திரம் அடைந்த பிறகு ஆங்கிலேய ஆட்சியே மேலென்று மக்கள் நினைத்து விடுவார்களோ நினைத்து விடுவார்களோ என்று உணரும் அளவுக்கு நம்மவர்கள் நடந்து விடுவார்களோ என தாம் அஞ்சியதாக ராஜாஜி தன் நாள் குறிப்பேட்டிலே எழுதி வைத்திருக்கின்றார். அன்று இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தபோது இறைவனை நோக்கி அழுதார்கள். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதல்களை கண்டேன் என்று இறைவன் கூறுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடத்தில் வாழ வழியின்றி ஒவ்வொரு நாளும் ஆற்றலை இழந்து அடிமைப்பட்டு இறைவனை நோக்கி கதறினார்கள் என யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 6-8 வரை படிக்க முடிகிறது. எனவே கடவுள் மோசேயை அனுப்புகிறார். மோசே மூலமாக விடுதலை காற்றை சுவாசித்த போது மக்கள் மகிழ்ந்து கொண்டாடினார்கள். ஏனென்றால் அவர்கள் அடைந்த பாடும் துன்பமும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. எனவே பாடல்களாய் அதை பாடினார்கள். தலைவன் மோசே மக்களோடு இணைந்து நின்று இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார். எப்படியெனில், ஆண்டவரே நான் புகழ்வேன், அவரே என் கடவுள், அவரே என் ஆற்றல், அவரே என் பாடல், அவரே என் விடுதலை என்று பாடுகின்றார். இந்த 74வது சுதந்திர தினத்திலே நாம் பெற்ற சுதந்திரத்தை கொண்டாடுவதிலே மகிழ்ச்சியும் இந்தியன் என்று சொல்வதிலே பெருமிதமும் கொள்ளுகின்றோம். சுதந்திரம் அடைந்த பிற்பாடு நம் நாடு பல துறைகளிலே முன்னேறி இருக்கிறது. மருத்துவம், விஞ்ஞானம், மென்பொருள், தொலைத்தொடர்பு, அணு ஆற்றல் என பல துறைகளிலே முன்னேறி இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே லஞ்சம், சுருட்டுதல், சுரண்டுதல், கருப்பு பணம், வரி ஏய்ப்பு, கலப்படம் இப்படிப்பட்டவைகளுக்கும் பஞ்சம் இல்லையே. ஆகவே ரூசோ என்ற பிரெஞ்சு நாட்டு அறிஞர் கூறும்போது, நம்முடைய எல்லா துறையின் வல்லுநர்களும் நிபுணர்களும் இருக்கிறார்கள், ஆனால் நல்ல குடிமக்கள் தான் நமக்கு இல்லை என்று கூறுகின்றார். எனவே அன்பர்களே, இந்த சுதந்திர நாளிலே நாம் நல்ல குடிமக்களாய் வாழ பிரதிஜை செய்வோம். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் கடந்த போதிலும் தேசம் அதிகப்படியான ஏழை மக்களை கொண்டுள்ளதே. ஏழைகளின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறதே. ஏழை பணக்காரன் இடைவெளி விரிந்து கொண்டே செல்லுகிறதே. எனவே இரண்டாவது, வறுமை நீங்க வேண்டும். வறுமை நீங்க வேண்டும். முதலாவது, விடுதலை அனைவருக்கும் வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, வறுமை நீங்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி KR நாராயணன் தன்னுடைய 50வது சுதந்திர தின உரையிலே கூறும்போது, நாடு சுதந்திரமடைந்து 50 ஆண்டுகளானபடியும் அதிகப்படியான பாமர மக்களை கொண்டுள்ளது. ஏழைகளின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. ஏழை பணக்காரன் இடைவெளி விரிந்து கொண்டே போகிறது. புதிய பொருளாதார ஏழைகள்வால் எந்த கரிசனையும் கொள்ளவில்லை. எனவே நாட்டிலே ஆண்டான் அடிமை நிலை மாற வேண்டும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற நிலை வர வேண்டும் என்று கூறினார். அன்பர்களே, நாம் வாழுகின்ற உலகம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு உலகம்தான்.
ஆனால் கடவுள் ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு உலகத்தை, ஒரு சமுதாயத்தை படைக்கவில்லை என்று பார்க்கின்றோம். மாறாக மனிதனுடைய பேராசை குணம்தான் இந்த மண்ணிலே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்திவிட்டது. ஒருபுறம் ஒருவன் ஏழையாய் பிறந்தால் அது கடவுளின் சாபம் என்கிறார்கள். ஒருவன் செல்வந்தனாய் மாறிவிட்டால் அது கடவுளுடைய ஆசீர்வாதம் என்கிறார்கள். எது எப்படியாயினும் பொருள் இல்லாதோருக்கு இவ்வுலகு இல்லை என்பதுதான் யதார்த்தத்திலே உண்மையான ஒன்றாகும். எந்த ஒரு மனுஷனும் கடவுளால் ஏழையாய் படைக்கப்படவில்லை. இவ்வுலக நடைமுறையிலே ஏழையாக்கப்படுகின்றனர். இஸ்ரவேல் மக்களிடத்திலே யாரும் ஏழையாய் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் கானான் நாட்டை சரிசமமாக ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் பங்கிட்டு கொடுக்கும்படி கர்த்தர் கூறினார் என்று யோசுவா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். ஆனால் இன்று நம் நாட்டிலே அதிகம் ஏழைகள் வாழுகிறார்கள். தேசத்தை ஆள்வோரெல்லாம் ஏழைகளுக்காகவே வாழ்வதாகவே கூறுகிறார்கள். மன்னராட்சி காலத்திலும் இதைத்தான் கூறினார்கள், மக்களாட்சி காலத்திலும் இதைத்தான் கூறுகிறார்கள். எனினும் ஏழைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. வறுமை அனைத்து தீமைகளிலும் கொடியதும் குற்றங்களிலே மிக இழிவானதும் என்று அறிஞர் ஒருவர் கூறுகின்றார். ஏன் வறியோரின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்லுகிறது? சிலர் வளமாக வாழ்வதற்காக பலர் வறுமையாக்கப்படுகின்றார்கள். சிலர் உரிமையோடு வாழ்வதற்காக பலர் அடிமைகளாக்கப்படுகின்றார்கள். சிலர் வசதியாக வாழ்வதற்காக பலர் நெருக்கி ஒடுக்கப்படுகின்றார்கள் என்பதிலே ஐயமில்லை. வறுமை கடவுளால் படைக்கப்படவில்லை, மாறாக அது சமூக அவலங்களின் பக்க விளைவு என்பதை நாம் கண்டுகொள்கின்றோம். இந்தியாவிலே வறுமை கோட்டுக்கு கீழே 37% பேர் வாழுகின்றார்கள். 7 கோடி மக்கள் வீடுகளின்றி தெரு ஓரங்களிலே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். இவர்களை ஆள்பவன் மறந்தாலும் ஆண்டவன் மறப்பதில்லை என்பதைத்தான் திருமறை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இறைவன் ஏழைகளோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். ஏழைகளுக்கு எதிரான வாழ்வு திருமறையிலே வன்மையாக கண்டிக்கப்படுகிறது என பார்க்கின்றோம். யாத்திராகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21 24 வரை படிக்கும்போது அனாதைகள், கைம்பெண்கள், அந்நியர் ஆகியோரை அடக்கி ஒடுக்குவதும் அவமதிப்பதும் அவர்களை படைத்த கடவுளோடு மோதுவதற்கு சமானம் என எச்சரிக்கிறது. எனவே அந்நியர், விதவை, அனாதை யாருக்கும் தீங்கு செய்யாதே, நான் அவர்கள் குரலுக்கு செவி கொடுப்பேன், அவர்களை துன்புறுத்துவோரை நான் தண்டிப்பேன் என ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பர்களே, இந்த 74வது சுதந்திர தினத்தை ஆசரிக்கின்ற நாம் தரைமட்டமாய் போன ஏழைகளை தாங்குவோம். தரைமட்டமாய் போன ஏழைகளை தாங்குவது திருச்சபையின் கடமை என்பதை உணர்வோம். மேலும் ஏழைகள், குழந்தைகள், பெண்கள் பால் தொடுக்கப்படுகின்ற வன்முறைகள் ஒழிய ஜெபிப்போம். 3வது வன்முறை ஒழிய வேண்டும். வன்முறைகளும் ஒழிய வேண்டும். இன்று எங்கு பார்த்தாலும் வன்முறை, எதற்கும் வன்முறை, எதிலும் வன்முறை. கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனுக்குள் எத்தனை வன்முறை! இரத்தக்கரை படியாத வரலாறு மனுக்குலத்திலே உண்டோ என்று பார்க்க இல்லவே இல்லை. மனிதன் அகிம்சையை போதிக்கிறான், வன்முறையை கையில் எடுக்கின்றான். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு கூறும்போது, சண்டைக்கு பின்வருகின்ற அமைதி அல்ல, சண்டையில்லாத அமைதியே நமக்கு வேண்டும் என்று கூறுகின்றார். எனவே கோபம் கொள்ளாதே, கோபத்தை குறுகிய கால பைத்தியம் என்றல்லவா கூறுகின்றார்கள். மனிதனுடைய நல்ல குணத்தை எல்லாம் கோபம் ஒரு நிமிடத்திலே தின்று விடுகிறதே. எனவே கோபம் கொள்ளாதீர்கள், கர்வம் கொள்ளாதீர்கள். பாடல் வரிகள் இப்படியாய் சொல்லுகிறது: கர்வம் கொள்ளாதே நீ கடவுளை இழப்பாய், கோபம் கொள்ளாதே நீ உன்னையே இழப்பாய் என்று பார்க்கின்றோம். எனவேதான் தூய பவுலடிகளார் ரோமாபுரியாருக்கு எழுதும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், எல்லோரோடும் அமைதியோடு வாழுங்கள் என்று எழுதுகின்றார். அன்பர்களே, வன்முறைக்கு தீர்வு வன்முறையாகாது. வன்முறையை செயலிழக்க செய்ய ஒரே வழி மன்னிப்பதுதான். ஒரு கன்னத்திலே அறையும் போது மறுகன்னத்தையும் திரும்பி காண்பிப்பதுதான் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே இயேசு பெருமான் கூறுகின்றார். கிமு 2200 வரை சட்ட ஒழுங்காக பாரசீகம் முதல் எகிப்து வரையிலும் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கின்ற கடுமையான சட்டம் நடைமுறையிலே இருந்து வந்தது. அந்த சட்டம் இன்னும் நடைமுறையில் இருக்குமானால் எவருக்குமே கண்களும் இருக்காது, பல்லுகளும் இல்லாமல் போயிருக்கும்.
எனவே வன்முறையை செயலிழக்க செய்ய ஒரே வழி மன்னிப்பதுதான். ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறுகன்னத்தை திருப்பி காட்டுவது வன்முறையை தடுப்பதற்கான ஒரு யுக்தியாகும். எனவே இந்த இயேசுவின் 3ஆம் வழியை பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். 3ஆம் வழியாவது என்ன? பதிலுக்கு பதில் செய்வது 1ஆம் வழி, பதிலுக்கு பதில் செய்யாதது 2ஆம் வழி, பதிலுக்கு பதில் செய்யாது மன்னிப்பது 3ஆம் வழி. மன்னிப்பு தான் வன்முறையை தணிக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். மன்னிப்பு தான் வன்முறையை தணிக்கும் என்பதிலே ஐயமில்லை. எப்படி என்றால், ஆழமான இடத்தில் தான் ஆறு அமைதியாக ஓடும் என்பது ஷேக்ஸ்பியரின் கருத்து ஆகும். அன்பர்களே, ஆண்டவர் அமைதியைத்தான் விரும்புகின்றார். அமைதி என்ற சொல் ஷாலோம் என்ற எபிரேய சொல்லிலிருந்து வந்ததாகும். இதற்கு சமாதானம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ நற்செய்தியே சமாதானத்தின் நற்செய்தியாகும். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த சமாதானத்தின் நற்செய்தியை கூறி அறிவிக்கும் சுவிசேஷகனின் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று படிக்கின்றோம். அன்பர்களே, உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் தினமும் கேட்கின்ற எழுகின்ற குரல் அமைதி வேண்டும் என்பதே. இன்று ஐநா முதல் சைனா வரையிலும் தேவைப்படுவது ஒன்றே ஒன்றுதான், அமைதி ஒன்றேதான். சமாதானத்திற்காக மனிதன் அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்கின்றான். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கன் இறையரசையும் அதன் அமைதியையும் குறித்து விளக்குகின்றார். போர் இல்லாத, முரண்பாடு இல்லாத ஒரு உலகத்தை சுட்டி காட்டுகின்றார். அது எப்படி என்றால், ஓநாய் வெள்ளாட்டு குட்டியோட தங்கியிருக்கும், பசுவும் கரடியும் ஒருமித்து மேயும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையிலே விளையாடும், உலகில் தீங்கு செய்வார் எவரும் இல்லை. தூய பவுலடிகள் கூறும்போது, பட்டயங்களெல்லாம் நமக்கு அமைதியை தராது, எனவே பட்டயங்களெல்லாம் மண்வெட்டிகளாக மாற்றப்பட வேண்டும் என கூறுகின்றார். மீகா தீர்க்கன் கூறும்போது, மீகா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, பஞ்சம் பட்டினியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க நாம் பிறரை அழித்து வாழாமல் நாம் உழைத்து வாழ வேண்டும் என்று மீகா தீர்க்கன் கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவோ பேதுருவிடத்திலே சொல்லும்போது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே கூறுகிறார், பேதுருவே, வாளை உன் உரையிலே போடு, வாளை எடுப்போரெல்லாம் வாளாலே அழிந்து போவார்கள், வாளை உன் உரையிலே போடு என்கிறார். ஏன் வாளை உரையிலே போட வேண்டும்? வாள் வன்முறையின் அடையாளம். இன்று பெரியவர்கள் மட்டுமா வாளோடு விளையாடுகிறார்கள்? இல்லை, சிறியவர்களும் வாளோடு தான் விளையாடுகிறார்கள். எனவே இந்த உலகத்திலே நம்மை காத்து கொள்ளவும் அமைதியை நிலைநாட்டவும் பாழாக்கும் பட்டயங்களை உரையிலே போடுவோம். 1992ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை ஆரம்பித்து 5 ஆண்டுகளிலே சுதந்திரம் அடைந்து விட்டோம். இதில் பேசிய மகாத்மா காந்தி செய் அல்லது செய்து மடி என்ற தலைப்பிலே பேசி இந்த இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தார். 5 ஆண்டுகளிலே நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம், வெள்ளையனை வெளியேற்றி விட்டோம். ஆனால் நாட்டில் உள்ள கொள்ளையர்களையும் அவர்தம் கொள்கைகளையும் நாம் வெளியேற்ற தவறிவிட்டோமே. இவர்களால் நாம் போராடி பெற்ற சுதந்திரத்திற்கு மீண்டும் சவால் எழுந்துள்ளது. மேலும் உலகமயமாகுதல், சந்தை மயமாகுதல், ஆலயமயமாகுதல் என்கின்ற தற்கால நடைமுறைகளால் ஒரு கூட்டம் மக்கள் கடல் அலைகளிலே ஒதுங்கப்படுகின்ற கிளிஞ்சல்கள் போல தெரு ஓரங்களிலே தஞ்சமாகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று அன்பர்களே, விடுதலை தியாகங்கள் எல்லாம் மறந்து போய் மனிதன் மனிதனை அடக்கி ஆள முற்படுகின்றான். இதன் விளைவுதான் வன்முறைகள், கொலைகள், மேலும் சமயவாதம், தீவிரவாதம் என தேசம் பிளவுபட்டு நிற்கிறது. எனவே நம்முடைய நாட்டிலே ஆண்டான் அடிமை நிலை மாற வேண்டும். பெண்கள், பிள்ளைகள், ஏழைகள் பால் தொடுக்கப்படுகின்ற வன்முறைகள் ஒழிய வேண்டும். ஆளுக்கொரு நீதி மாறி பொது நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனம் கூறுவது போல, ஏழைகள், சிறைப்பட்டோர், பார்வையுற்றோர், ஊனமுற்றோர் வாழ்வு வருகின்ற யூபிலி ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று போற்றப்படும். எனவே அன்பர்களே, தீயவருக்கு துணை போகாதே, நீதியை திரித்து பேசாதே, அந்நியரை ஒடுக்காதே என்ற வேதவசனம் நிறைவேறும். அப்படி செய்யும் போது அழுதோர் ஆறுதல் பெறுவர், பசித்தோர் நிறைவு பெறுவர், நாட்டின் வளங்களை உண்டு களிப்போர் இல்லாதோர் மீது கரிசனை கொள்வர் என்ற லூக்கா 6ஆம் அதிகாரம் 20-26 வரை உள்ள வசனங்களை நாம் அதிலே பார்க்கின்றோம். வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான்.
மாலை நேரம் மழையும் பெய்ய துவங்கியது. வேடனோ அருகிலிருந்த குகைக்குள்ளே அடைக்கலம் தேடிச் சென்றான். அங்கே கோட்டான் குருவிகள், ஆந்தைகள், வவ்வால், பாம்பு, தவளை என ஒன்றை ஒன்று கவ்வி இழுக்கின்ற ஓலங்கள் கேட்க ஆரம்பித்தது. வேடனுக்கு அது பயத்தை ஏற்படுத்தியது. வேடனோ தன் கால்களால் அருகிலிருந்த இலைகளை, காய்ந்த இலைகளை கூட்டின ஒன்று சேர்த்தான், நெருப்பேற்றினான். ஒளியை கண்டதும் உயிரினங்கள் ஓசையை குறைத்து கொண்டு மெல்ல மெல்ல வெளியேற ஆரம்பித்தன. மிகுந்த அமைதல் ஏற்பட்டது. அன்பானவர்களே, நாமும் இந்த விடுதலை திருநாளிலே ஒளியேற்றுவோம், அநீதிகளை விரட்டியடிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம் நாட்டையும் ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, சிறைப்பட்ட எருசலேமே, புழுதியை தட்டிவிட்டு எழுந்திரு என்றார் என்பதே. காணிக்கை பாடலாக கீர்த்தனை பாடலே 334வது பாடலை பாடுவோம். 334வது கீர்த்தனை பாடல். செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அழகிய தேசத்தை நீர் படைத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அழகிய நதிகள், நீரூற்றுகள், மலைகள், மேகங்கள் அனைத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்கு தந்த விடுதலைக்காக உம்மை போற்றுகின்றோம். இந்த தேசத்தை அழகாக பராமரித்து எங்களுக்காக விட்டு சென்ற எங்கள் முன்னோருக்காகவும் அவர்கள் அர்ப்பணமுள்ள வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகள், இந்த தேசத்திலே வந்து வெளிச்சத்தை காண்பித்த அன்பு மிஷனரிகள் அனைவருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த பாரத தேசம் கல்வித்துறையிலே, மருத்துவத்துறையிலே, தொழில்நுட்பத்துறையிலே வளர்ச்சியடை செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இப்போதும் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அதிகாரம் வைத்திருக்கின்ற பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், எல்லா மினிஸ்டர்ஸ், சிபிஐ, உளவுத்துறை, காவல்துறை, இராணுவத்துறை, நிதித்துறை, நீதித்துறை என அனைத்து துறைகளையும் ஆசிர்வதியும். ரட்சா பெருமானே, தேசத்திலே பல்வேறு பணிகளை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்க மன்றாடுகிறோம். விசேஷமாய் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், இதர தொழிலாளர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், நீரிலே நிலத்திலே வேலை செய்கிற அனைவரையும் உம்முடைய புண்ணிய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபைகள், போதகர்கள், மிஷனரிகள், குழந்தைகள், வாலிபர்கள், பெண்கள், விருத்தாப்பியர்கள் என அனைவரையும் ஆண்டவர் காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை மன்னியும். நீர் தந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தாததால் எங்களை மன்னியும். ஆண்டவரே, நீர் படைத்த இந்த அழகிய உலகம் எங்களால் மாசுபடுவதால் எங்களை மன்னியும். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அரசியலிலே ஆர்வம் காட்டாததாலும் உலகிலே காணுகின்ற அநீதிகளுக்கு எதிராக போராட தவறியதாலும் எங்களை நீர் மன்னிக்க மன்றாடுகின்றோம். குழந்தை தொழிலாளர்கள், சிசு கொலைகள் என ஆண்டவரே, பெண் குழந்தைகள் மீது காட்டப்படுகின்ற பாரபட்சங்கள் எல்லாம் நீங்க அருள்தாரும். வறுமையும் வன்முறையும் ஒழிய ஆண்டவர் அருள் புரிய மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் இந்த கோவிட்-19 என்கின்ற கொடிய நோய் நீங்கவும், ஆலயங்கள் திறக்கப்பட, அமைதி திரும்ப ஆண்டவர் அருள் புரிய வேண்டுமாய் இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்திலே பணிவோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் மனோகர ஐக்கியமும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. நிறைவு பாடலாக மங்களகவி 2வது பாடலை பாடுவோம். மங்களகவி 2. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு புறப்பட்டு சொல்லுங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.